ஹாய் மை குக்கீஸ், நான் உங்கள் வெல்கம் டு நெக்ஸ்ட் டே குக் வேர்ல்டு. ஸோ எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் ஸோ. ஸோ நம்ம வந்து 200 சப்ஸ்கிரைபர்ஸ் 250 ரீச் பண்ணிட்டோம். அடுத்து 300 தான். ஸோ ஆக்சுவலி நான் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா நான் இது மாதிரி வந்து யார்கிட்டையும் இவ்வளோ ஒரு இது கிடச்சது கிடையாது எனக்கு. நான் வந்து என்னோடய எப்போ நான் நோட்டீஸ் பண்ணேனோ 200 இது வந்துடுச்சு அப்படின்றது எப்போ நான் நோட்டீஸ் பண்ணேனோ எனக்கு அப்போலேருந்து என்ன சொல்கிறது, ரொம்ப சந்தோஷமாக கண்ணில் என்ன சொல்கிறது, கண்ணில் தண்ணி தேங்கிட்டே இருக்குது. எனக்கு அழுது கிட்டத்தட்ட சீரியஸாகவே என்ன சொல்கிறது, ஹாப்பி டியர்ஸ்னே வச்சுக்கோங்களேன். என்ன சொல்கிறதுன்னு வார்த்தையே இல்லை. ஏன்னா 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்போது கூட எனக்கு அவ்வளோக்கா இல்லை. பட் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரீச் ஆகுறோம், நம்ம ஒரு சேனல் இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது சீரியஸாகவே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ப்ரௌடாகவும் இருக்குது, ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. அதே மாதிரி நான் வந்து நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக நான் கிடையாது. பிகாஸ் உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பயுமே முக்கியம். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதெல்லாம் எனக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸாக இருக்கட்டும். உங்கள் வீடியோஸ் நல்லா இருக்குது, உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்குது. ஆக்சுவலி என் வாய்ஸ் நல்லாவே இருக்காது, நான் இன்ன வரைக்கும் நினச்சிட்ருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸே 2-3 பேர் என்னாடி வாய்ஸ் இது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. பட் நீங்கள் அது சொல்லும் போது எனக்கு இப்படி குழுன்னு இருக்குது. நான் இப்போ பூமர் மாதிரி பேசலாம், என்ன தான் நான் ஜென்சி கிட்டா இருந்தாலும் எனக்கு பூமர் மாதிரி நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்ன சொல்கிறது, மூச்சியெல்லாம் பல்லாக இருக்குது. நான் என்ன சொல்கிறதுனே தெரியல. எனக்கு அவ்வளோ லவ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி நம்ம வந்து 200, 500, அப்புறம் 700, அப்புறம் 1K அது மாதிரி கூடிய சீக்கிரமாக ஒரு பெரிய பெரிய ஃபேமிலியாக நம்ம வந்து க்ரோ ஆகும். ஸோ என்னோடய குக்கீஸ்க்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஸோ உங்களுக்காக நான் நிறைய இது மாதிரி ஸ்பெஷலான ஒரு ஒன் ஷார்ட்ஸ் மூவி அதெல்லாம் கொண்டு வரேன். இது உங்களுக்கு தான், ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னென்னா கண்டவுடன் மோதல். நான் ப்ரொனவுன்ஸ் கரெக்டாக பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம ஜங்குக் டாப்பு. உங்களுக்கு வந்து ஜங்குக் டாப்பே ஏன்டா இந்த பிள்ளை கொடுக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, பிகாஸ் நான் மோஸ்ட் ஆஃப் த எஃப்எஃப் நானே ப்ரிஃபர் பண்ணுறது டாப் ஜேகே தான் வச்சு ப்ரிஃபர் பண்ணுவேன். என்ன சொல்கிறது, நான் டாப் ஜேகே ஸ்டாண்ட். மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரில, என்ன சொல்கிறது, மற்ற ஷிப்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரில. ஆனால் டேக்குக்கஸான நம்ம எந்த ஸ்டாண்ட் யாரா டாப்பு அப்படின்னு தான் மோஸ்ட்டாக நம்ம வந்து தேடிக்கிட்டு இருப்போம். பட் அது அவங்க பர்சனல் லைஃப், மேபி அவங்க ஸ்விட்சாக கூட இருக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த கதை பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது ரிக்வெஸ்டட் ஒன் ஷாட் வேணுனாலும் சொல்லுங்கள், நான் வந்து க்ரியேட் பண்ணி போடுறேன். இதே வைப்பில் நான் வந்து 2 சுட ஒரு தம்ப்நெயிலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸாக அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். தம்ப்நெயில் எதுவுமே வராது, கொஞ்சிக்காதீங்க. ஸோ சரி வாங்கடா, நான் ரொம்பவே பேசிட்டேன்னு நினைக்கிறேன். வீடியோக்குள்ள போகலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் தான் பார்த்தா இந்த சியோல் சிட்டி ரொம்ப பரபரப்பாக மூவ் ஆகிட்டுருக்கு. ஒரு பர்சன் தான் வேகமாக கார் ஓட்டிகிட்டு வர இப்போ சடனாக ஸ்டாப் பண்ணுறாங்க. ஐயோ காலங்கத்தால் வந்துட்டேன், ஒத்தா எவன்டாவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பர்சன் தான் அப்படி அவரோட கூலர்ஸ்லாம் கழட்டிட்டு வெளியே வந்து பார்த்தா ஒரு பர்சன் தான். ஏய் அறிவில்லை உனக்கு, எதுக்கிட்ட இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு வர? ஹலோ, கிவ் சம் ரெஸ்பெக்ட். உங்களுக்கு என்ன இப்படி தான் உங்கள் வீட்டில் வளர்த்துட்டாங்களா? ஏய் எங்கள் வீட்டை பற்றி உனக்கு பேசுகிறதுக்கு ஒன்றும் ஒரு இதுவும் கிடையாது. காலங்கத்தால் இவ்வளோ ஸ்பீடாக ஓட்டிகிட்டு வர என்ன? காலங்கத்தால் தண்ணி போட்டிருக்கியாடா? ட்ரிங்க் பண்ணியிருக்கேன் என்ன? இங்கே பாரு, மைண்ட் யோர் வேர்ட்ஸ். டா அது இதுன்னு போட்டு பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ. அப்படி தான்டா பேசுகிறேன், உனக்கு என்னடா அப்படின்ற மாதிரி கேட்கும். ஹலோ, நீ எதுக்கு நடுவில், அதுவும் தான் கார் ஓட்டிகிட்டு வரோன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு நான் நடுவில் ஊடல வர? ஹலோ, இவ்வளோ ஃபஸ்ட்டு ஸ்பீடாக ஓட்டிகிட்டு வர்றதே தப்பு. செக்ஷன் 112 படி நீ இவ்வளோ ஸ்பீடாக ஓட்டிகிட்டு வரேன்னு என்னால் ஜெயிலில் பிடிச்சி போட முடியும். அதை முதல்ல செய்வா. என்ன அட்வொகேட்டா நீனு, இல்லை லாயரா வந்துட்ட பேசுகிறதுக்கு? ஹலோ, நான் என்ன எதுன்றது மேட்ரு கிடையாது. ஒரு
பப்ளிக் இதில் இவ்வளோ ஸ்பீடாக ஓட்டிகிட்டு வர்றது தப்பு, இதில் என்கிட்ட நீ வந்து பேசுகிறியா அப்படின்ற மாதிரி தான் இவங்க 2 பேரும் அப்படியே ஃபஸ்ட்டு மீட்டே ஃபைட்டில் தான் ஆரம்பிக்குதுன்ற மாதிரி 2 பேரும் அப்படி ஒருத்தனுக்கு குறைஞ்ச வெள்ளடா அப்படின்னு 2 பேரும் மாறி மாறி இப்போ சண்டை போட்டுட்ருக்க. ஹலோ, நீ யார் ஃபஸ்ட்டு என்னைய சொல்ல வர? நான் எவ்வளோ அர்ஜென்ட்டாக ஒரு பிளேஸுக்கு போயிட்டுருக்கேன்னு உனக்கு தெரியுமா? அந்த அப்பாயின்மெண்ட் கேன்சல் ஆச்சுன்னா நீயா பொறுப்பு? ஹலோ, நீ எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் போய்க்கோ, ஆனால் இப்படி ஒரு பப்ளிக்கான பிளேஸில் ஏதாவது ஒரு அனிமலோ யாராவது போனாங்கன்னா ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா நீயா பொறுப்பாவ? கொஞ்சம் கூட சென்ஸ் கிடையாது. டோன்ட் யூ ஹாவ் த 6th சென்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்கும். நம்ம டே தாண்டா இப்படி கேட்டிருப்பாரு. இப்போ ஜங்குக் தான் ஆக்சுவலி ஆப்போசிட்டில் இருந்தது. நம்ம ஜங்குக் தாண்டா காலங்கத்தாலேயே வந்துட்டானே அப்படின்ற மாதிரி. ஸோ சரி, இப்போதைக்கு கெட் லாஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹலோ, இப்படி ஃபஸ்ட் பேசுகிறத நிறுத்து. நீ ராங் ரூட்டில் தப்பாக வந்துட்டு, அதுவும் இவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டு என்னை முடிஞ்சால் ஜெயிலில் போட்டுருவியா? ஏன் ஜெயிலில் போடணுமா அப்படின்ற மாதிரி நம்மகிட்டே தான் கேட்கும். முடிஞ்சதாக போட்டுப்பாரு ஃபஸ்ட்டு, இப்போதைக்கு என் வழியை விட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். பாருடா, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ மாட்டுவே இல்லை, அப்போது இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். படா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் நம்ம ஜங்குக்கு அப்படியே கிளம்பிடுறாரு. இப்போ இப்படியே தான்டா நம்ம ஒரு ஒரு யூனிவர்சிட்டியில் தான் காமிக்கிறான். ஒரு கேம்பஸ் தான்டா, நம்மகிட்டே தான் காரிடோரில். அவன் எப்படி தெரியுமாடா பேசினான், எனக்கு அப்படியே எரிச்சலாக வந்துச்சு தெரியுமா? சேர்றா விட்றா, அவன் ஒரு ஆள் மூஞ்சி மொகரட்டேன். ஆனால் ஜிமின், நான் அடுத்த தாட்டி மட்டும் பார்த்தேன், அவன் சட்டையை காலர் பிடிச்சி கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அறிவில்ல, காலங்கத்தாலே இரிட்டேட் பண்ணுறதுக்கு எங்கேயாவது வருவாங்களா அப்படின்ற மாதிரி தான் நம்ம டக்குன்னு நிமிர்ந்து பார்ப்போம். பார்த்தா நம்ம ஜங்குக்கு. நீ தானே இங்கேயும் வந்துட்டியா தொல்லை பண்ண? ஏன்னா எங்கே போனாலும் நாய் மாதிரி மோப்பம் முடிச்சுட்டு சுற்றி வந்துடுவியா? ஹலோ, மைண்ட் யோர் வேர்ட்ஸ். படா அப்போ நம்ம சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தான் போயிடுறாரு. என்னை பார்த்து போடான்ட்டான்டா. மச்சான் வாடா, விட்றா, நான் எவ்வளோ பெரிய ஆள், எங்கள் அப்பா கிட்ட சொல்லி யார் அவன் சீனியரானு இருக்க போடுறா. சீனியர்னா நான் பயப்படணுமா? வேணாம் வாட்டே ஜிமின், என்னை விடு, நான் எங்கள் அப்பா கிட்ட சொல்லியே தீருவேன். வாடா, அப்புறமேட்டு சொல்லிக்கலாம். அவன் எப்படி தெரியுமா பேசினா, இப்போ வந்துட்டு யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம அப்படியே தான் நம்ம வீமின் அப்படியே சேட் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. இப்போது கிளாஸில் தான்டா ஒரு ஸ்டாஃப் தான் வராங்க. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ நம்ம சொல்லிட்டு வரும். ஐயோ வந்துட்டான்டா வழக்கத்தலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் குட் மார்னிங் சார். ஐயோ ஸ்கூலில் இருக்கிற மாதிரியே ஃபீல் தருதே, கருமம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமின் இருக்கவும். ஸோ உங்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ச்சியான ஷாக்கான நியூஸை நான் கொண்டு வந்திருக்கேன். என்னதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த கிளாஸே என்னமோ சொல்கிறது அரசல் புரசலாக பேசிக்கிட்டு இருக்க. இப்போது அந்த ஸ்டாஃப் தான் சொல்கிறாங்க, நான் இந்த வேலையை விட்டு போகலான் இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாதி பேர் ஒய் சார் அப்படி கேட்டாலும் சில பேர் அப்பாடா வழுக்கத்திலே போய் தொலைய போகிறான் அப்படின்ற மாதிரி இருக்கும். எனக்கு பதிலாக அவங்களுக்கு நியூ ஸ்டாஃப் வருவாங்க. ஸோ உள்ளே வாங்க சார் அப்போ நம்ம சொல்லுவோம். அந்த பர்சன் தான் அப்படியே உள்ளே வராங்க. பார்த்தா நம்ம ஜங்குக்கு நம்மகிட்டே தான், என்னது இவன் ப்ரொஃபஸரா அப்படின்ற மாதிரி ஜிமின்கிட்ட சொல்லுவோம். மச்சான், ப்ரொஃபஸர்ரா, அவன்கிட்ட வம்பிழுத்த. ப்ரொஃபஸர்னா, ஆனால் அவன் எவ்வளோ ஸ்பீடாக தெரியுமா வந்தான், அவன் ஏதாவது என்னை பார்த்து கேட்கட்டும் அப்புறம் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம தான் பேசவும். இப்போது அந்த ஸ்டாஃப் தான், ஓகே சார் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், நான் கிளம்புறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பார்த்து இது கேர்ஃபுல்லாக நடந்துக்கோங்க, என் மானத்தை காப்பாற்றுங்கடா. ஓகே சார் நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி தான் 2-3 பேர் அப்படியே கத்திடுறாங்க. சேர்றா ஆனால் யார் ஹாப்பியாக இருக்காங்களோ இல்லையோ, நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்கடா அப்படின்ற மாதிரி, நல்லா இருங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஸ்டாஃப் தான் அப்படியே கிளம்பிடுறாரு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், என்னோடய பேர் ஜான் ஜங்குக். இனிமேல் உங்களுக்கு நான் பிஸ்னஸ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ் அது மாதிரிலாம் ஹேண்டில் பண்ணுவேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், ஏதாவது கொஷின்ஸ் கேட்கணுன்னா கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ ஒரு பொண்ணு தான், சார் உங்ககிட்ட நான் ஒரு கேட்கலாமா? கேளுங்க சார், நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம ஜங்குக்கு தான் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, இட்ஸ் ஓகே, என்ன கொஷினுக்கு நேராக வரீங்களா? ஸோ நீங்கள் சிங்கிளா கமிட்டடா? சிங்கிள் தான்.
ஓ! ஓகே சார். அப்படின்ற மாரி சொல்லிட்டு எல்லாரும் அங்க இருக்கிற பொண்ணுங்கள்லாம் ஐயோ! பாதி பேரு ஜொல்லு ஊத்திக்கிட்டு இருக்கு. பிகாஸ் நம்ம ஜங்குக் அவ்வளோ ஹாட்டா இருப்பாரு. தம்ப்நெயில்ல குடுத்த மாரி தான்டா. பிளாக் ஷர்ட் ஸ்லீவ ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்பெக்டக்கிள்ஸ் ஹேர ஏத்தி சீவி யப்பா! மனுஷன் அப்படி இருப்பாருயா! அப்படின்ற மாரி இருக்கும். பொட்டேன்னு அப்படியே மொறச்சுக்கிட்டு இருக்காரு. கண்லேருந்து அப்படியே என்ன சொல்றது? இதே வந்துரும் போல. இப்போது நம்ம ஜங்குக் தான். ஓகே கைண்ட்லி இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப்ஸ் அப்படி நம்ம சொல்லுவோம். இப்போ ஒவ்வொருத்தவங்களா இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். நம்மட்டே தான். மை நேம் இஸ் கிம் டயாங். மிஸ்டர் கிம்மோட ஒரே பையன். மிஸ்டர் கிம் யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்மட்டே தான் அப்படியே உட்காருவோம். இப்போது ஜிமின் தான். ஏன்டா இப்படி பேசினேன்? எனக்கு தெரியும் ஜிமின், நீ மூடு அப்படி நம்ம சொல்லுவோம். இப்போ ஜிமின் தான். மை நேம் இஸ் பாக் ஜிமின். நான் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே சூப்பராக பண்ணுவேன். அப்போது ஸ்டடீஸில் சார் அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா வரும் சார் அப்படி நம்ம சொல்லுவோம். ஓகே சிடவுன் அப்படி நம்ம சொல்லுவோம். இப்போ இப்படியே தாண்டா ஒவ்வொருத்தவங்களா அப்படியே சொல்லுவோம். இப்போ ஒரு பொண்ணு தான். சார் என் பேர் தாரா. பை த வே என்னைய வந்து நீங்கள் வந்து எப்படி வேணாலும் கூப்பிடலாம். ஏம்மா உட்காருமா அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு தான் உட்கார சொல்லிடுறாரு. அந்த பொண்ணுக்கு அப்படியே அசிங்கமாக போயிடுது. என்னாடி நானே கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தா இவர் இப்படி சொல்லிட்டாரு. விட்ரி தாரா, நீ எவ்வளோ அழகாக இருக்க, உனக்கு என்ன மாட்டாமலே போயிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அது என்னமோ கரெக்டு தாண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே உட்காந்து கடலை போட்டுட்ருக்கு. இப்போ ஜங்குக் தான். ஓகே இது என்னோடய ஃபஸ்ட்டு செஷன்றதுனால நான் ஐ வாண்ட் லெட் இட் பி ஃப்ரீ. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஓகே சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லோரும் அப்படி ஃப்ரீயாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஜங்குக்கோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் தான் வருது. அதை வந்து அவர் வந்து சைலண்ட்டில் போட்டுருந்துருப்பாருடா. ஒரு வைப்ரேஷன் வரும். நம்ம ஜங்குக் தான் எடுத்து பார்த்துட்டு சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வச்சிடுறாரு. இப்போது கரெக்டாக அப்படியே ரவுண்ட்ஸ் சுற்றி வரவும் நம்மகிட்டே வந்து மொபைல் யூஸ் பண்ணிகிட்ருப்பார். இப்போது ஜங்குக் தான் அந்த மொபைலை பிடிங்கிட்டு, என்னது இது, கிளாஸ் டயத்தில் மொபைல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம டே தான் அப்படியே முறைச்சிக்கிட்டு இருக்காரு. ஐயோ அப்படின்ற மாதிரி முறைச்சிக்கிட்டு இருக்கவும் இப்போது நம்ம ஜங்குக் தான் மீட் மீ ஆஃப்டர் த கிளாஸ், கெட் திஸ் ஃபோன் ஆஃப்டர் த கிளாஸ் டூ அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஆக்சுவலி கேவலமாக பேசுகிறது தெரியுது, மன்னிச்சிக்கோங்க. பிகாஸ் எனக்கு என்ன சொல்கிறது, லைட்டாக ஃபீவரிஷாக இருக்குது. கூடி சீக்கிரம் கோல்டு வந்துடும். அது வேறு விஷயம். அதெல்லாம் இது கொஞ்சம் லைட்டாக டிஸ்க்ளைமர் கொடுத்துக்கிறேன். இப்போது நம்ம ஜங்குக் அப்படியே போயிடும். இப்போ அப்படியே தாண்டா பிரேக் வருது. டே தான் என்ன தான் பிரச்சனை உனக்கு கோலங்கொத்தோலே மச்சான் போங்க போயிட்டு வாங்க சார், போயிட்டு வாங்க, எனக்கு புரியுது, நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போது ஆக்சுவலி ஒரு இது இருக்குது, அன்எக்ஸ்பெக்டட் ஒரு சீன் இருக்குது, நீங்கள் பாருங்கள். இப்போட்டே தான் அப்படியே நேராக அந்த ஸ்டாஃப் ரூமுக்கு தான் போகிறாங்க. அந்த ஸ்டாஃப் ரூம் வந்து எப்படின்னா இண்டிவிஜுவலாக இருக்கும்டா. அப்படி ஒவ்வொரு ஸ்டாஃபுக்கும் இண்டிவிஜுவலாக இருக்கும். பட் டே தான் அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு போக நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே உட்காந்துருக்காரு. இந்த சேரில் என்ன சொல்கிறது, லெக் ஸ்ப்ரெட் பண்ணி உட்காருவோம்ல, அது மாதிரி உட்காந்துருக்கோம். என்ன கிம் டயாங், சாரி ஜான் டயாங் வந்துட்டீங்க சீக்கிரம். இங்கே பாரு ஜங்குக், காலங்காத்தால நீ ரொம்ப டென்ஷன் படுத்திட்டடா. அச்சோ அப்படியா, நான் டென்ஷன் படுத்திட்டேனா அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் கேட்கவும் இப்போ நம்மகிட்டே தான், இங்கே பாரு காலங்காத்தாலேயே அவ்வளோ ஸ்பீடாக போகிறடா, யாரை கேட்டுற அவ்வளோ ஸ்பீடாக போகிறேன்? என் மாமனார் கூப்பிட்டாரு அதனால தான் போனேன். யாரா மாமனார்? உங்கள் அப்பா என்ன? இங்கே பாரு, என்னோடய அப்பாவை அப்பன் இப்பேன்னு பேசினேன், அடிச்சு பிடிஞ்ச ஜங்குக். அச்சோ இந்த மாமனை எப்படியும் உனக்கு அடிக்க மனசு வருது, சொல்றி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இங்கே பாரு ஜங்குக், அம்மா கிட்ட மாட்டி விட்டேன், நீ செத்துருவிடா, எங்கள் அக்கா ஒன்றும் சொல்லாது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு நான் ஒரு லைட்டாக கிளாரிஃபிகேஷன் கொடுத்துக்கிறேன். டேயாங்குடைய அம்மா இருப்பாங்கள்ல, அதாவது மிஸ்ஸஸ் கிம்மோடைய தம்பி தான் நம்ம ஜங்குக். அதாவது டேயாங்க்கு மாமா முறை வேணும். ஸோ காலையில் நடந்தது வந்து நம்ம ஜங்குக் வந்து ஃபாஸ்ட்டாக வந்திருப்பார். அந்த டயத்தில் தான் நம்ம டே பார்த்து மிரட்டி விட்டுருப்பாரு. பட் நம்ம ஜங்குக் அதெல்லாம் கேட்பாரா, சண்டை போட்டிருக்கோம். இப்போ ஜங்குக் தான் இப்படி அந்த சேர்லேருந்து எழுந்திரிச்சிட்டு, பரவாயில்ல டே, எப்படி தான் புருஷனை கைக்குள்ளே போட்டு வச்சுருக்கணும்னு நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இங்கே பாரு, இதே மாதிரி இன்னொரு தாட்டி ஸ்பீடாக ஓட்டினேன், அப்படி தான் ஓட்டுவேன், அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் பார்த்துக்கோ
என்ன என் பேபி என் மேலே எவ்வளோ கோவப்படுது. சரி சொல்லுங்கள், இனிமேல் நீங்கள் சொல்கிற மாதிரியே நடந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு தான் அப்படி சொல்லிகிட்டு இருக்காரு. இப்போது நம்ம தான் சரி ஃபோனை கொடு. ஆமாம் கேட்கணும்னு நினச்சேன்டா, யார் அந்த தாரா? அதான் வலிறால, போ அவகிட்ட போய் கொஞ்சல்ஸை போடு, என்கிட்ட வந்துடாத அப்படின்ற மாதிரி சொல்லவும், அதுவா என்கிட்ட வந்து வலிகிறதுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? வந்துட்டா. இங்கே பாரு ஜங்குக், ஒழுங்கு மாதிரி தான் ஃபோனை கொடுறா. எதுக்குடா அந்த ஃபோன்லேயே துடிக்கிற? என்ன இருக்குது அந்த ஃபோனில்? ஒன்றுமே இல்லை. அப்போ என்னமோ இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா வால்பேப்பரில் நம்ம ஜங்குக்கோடைய பிக்சர் இருக்குது. ஓ இதுக்கு தானா? பரவாயில்லையே, நான் அமுச்சு விட்டதுக்கு வேணாம் டெலீட் பண்ணு, எதுக்குடா அமுச்சு விட்ட அப்படி இப்படின்னு ஆச்சா பூச்சான்னு கற்றுனேன். இப்போ என்ன வால்பேப்பராக சேவ் பண்ணி வச்சுருக்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஆக்சுவலி ரீசெண்ட் டேஸில் கொஞ்சம் பேக் தென்னில் ஒரு பிக்சர் வந்து வைரலாக ஃபேமஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அது ரியலாக ஃபேக்கானு கூட தெரில. ஜங்குக் வந்து ஒரு பிக்கு வந்து ஜங்குக்கோடது இருக்கும், அதை நான் முடிஞ்சு ஆட் பண்ணுறேன். அதை நம்ம அதான் நம்ம வந்து வால்பேப்பராக வந்து செட் பண்ணியிருப்பார். இப்போது பரவாயில்ல, என் பொண்டாட்டிக்கு பிடிச்சிருந்தா வச்சுருக்கட்டும், ஒரு தப்பு இல்லை அப்போ நம்ம சொல்லுவோம். இப்போ தான் அப்படியே ஃபோனை பிடுங்கிட்டு, எதுக்கு என் பர்மிஷன் இல்லாமல் ஓப்பன் பண்ணுற? நீ தானே என் ஃபிங்கர் பிரிண்டெல்லாம் வச்ச, நான் வைப்பேன், அதுக்குன்னு நீ ஓப்பன் பண்ணி பார்ப்பியா? அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஐயோ என் பேபி அவ்வளோ அழகாக இருக்குது, கோவப்படும் போது கூட அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே டேயோட சீக்ஸை பிடிச்சி அப்படியே கப் பண்ண. இப்போது என்ன சொல்கிறது, சீக்ஸை பிடிச்சி ஸ்குவீஸ் பண்ணுவாங்களா, அது மாதிரி ஸ்குவீஸ் பண்ணி விட்டுறோம். என்னோட பண்ணுறோம்? ஐயோ பேபி, நானும் பார்த்தேன், ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு ஒரே ஒரு கிஸ் தரியா? இங்கே பாடு ஜங்கோ உடச்சு மொண்டை உடக்க போகிறோண்டோ. ஐயோ என்னடா எல்லா ஒன்ஷாட்லேயும் இதே சொல்லிக்கிட்டு, புதுசாக ஏதாவது ரெடி பண்ணி சொல்லு. அடியே நிக்ஸு சொல்லுங்கள் சார், கொஞ்சம் வேறு ஏதாவது டயலாகை மாற்றி கொடு. ஓகே சார், கொடுத்துட்டா போச்சு. நல்லதா டயலாக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி தரேன். சரி அவள் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம், நீ இங்கே வா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு தான் இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே டேங்க அப்படி எடுத்து பிடிச்சி அவரோட வேஸ்ட்டை கிராப் பண்ணி அப்படி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்காங்க. இப்போ அப்படியே இருந்தா அந்த கிஸ் அப்படியே 5 மினிட்ஸ்க்கு போகும். இப்போ டே தான் பிடிச்சி தள்ளி விட்டு, இங்கே பாரு கிட்ட வந்த காலை உடச்சிடுவேன், முதல்ல டயலாக மாத்திரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே தலையை செஞ்சுட்டு நிற்கவும் நம்ம தான் அப்படின்ட்டு போயிடுறாரு. இப்போது கேன்டீனில் தானே நம்ம ஜிம்முன்னு உட்காந்துருக்காரு. என்னடா மாமா கிட்டே கடலை போட்டியா? உனக்கு எப்படி தெரியும்? ஐய பேசாட்டி இருடா, அதெல்லாம் அசைன் பண்ண மாதிரி எல்லாம் தகவல் வந்து விட்டது. என்ன நீ சுகாவை பார்க்கலையா? எங்கடா அவன் வேலையாக சுற்றிக்கிட்டு இருக்கான், என்னையெல்லாம் பார்க்குறதுக்கு டைம் இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ கேன்டீனில் கடலை போட்டுட்ருக்காங்க 2 பேரும். இப்போ அப்படி தான்டா டைம் ஸ்கிப்ஸ், காலேஜும் முடியுது. நம்மகிட்டே தான் வீட்டில் இருக்கார். வீட்டில் வந்து அவங்க வீடே கொஞ்சம் மேன்ஷன் மாதிரி தானே இருக்கும். வீட்டில் பார்த்தா யாருமே இல்லை. நம்மகிட்டே தான் உள்ளே போய் பார்க்கும், என்ன அம்மாவை காணோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பட்டே தான் அப்படியே குயிக்காக டயல் பண்ணி, ஹலோ அம்மா. ஸ்டே எங்கே இருக்க? அம்மா நான் வீட்டுக்கு வந்துட்டேன், எங்கே இருக்கீங்க நீங்கள்? அச்சோ டே நான் வெளியே வந்திருக்கேன்ப்பா. உனக்கு தெரியுமா அந்த ஆன்ட்டி ஒருத்தவங்க நான் ரீசெண்டாக மீட் பண்ணேன்ல? ஆமாம்மா, அவங்க கூட ஷீலா தானே? ஆமாடா ஷீலா ஆண்டி, அவங்க வீட்டுக்கு நான் வந்திருக்கேன். அப்பாவுக்கு தெரியும், அப்பா வந்து ஏதோ மீட்டிங்காக போயிருக்காங்க, எப்போம்மா வருவாங்க? அவர் வரதுக்கு 1 வீக் ஆயிரும்டா. அப்படியா, சொல்லவே இல்லை? தெரிலடா, நான் வந்து மேபி லேட் ஆகும் வர்றதுக்கு நைட்டு. மேபி நான் வந்தால் வருவேன், இல்லைனா வந்து அத்தை வீடு பக்கத்தில் தானே இருக்குது, நான் அத்தை வீட்டில் ஸ்டே பண்ணிக்கிறேன், நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டே அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சரிம்மா நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பத்திரமா இருங்க, நான் அப்பாகிட்ட கேட்டுக்கிறேன் என்ன ஏதுன்னு. சரிட்டே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் நம்மகிட்டே அப்படியே ஃபோனை கட் பண்ணுவோம். அப்போது ஹோம் அலோனா சந்தோஷம், வாங்க போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே தான் அப்படியே பேகை தூக்கி அவருடைய அந்த ஹாலில் இருக்க கவுச் மேலே அப்படியே தூக்கி போட்டுட்டு நம்மகிட்டே தான் நேராக அவரோட ரூமுக்கு போய் பொத்துன்னு படுக்கிற. ஐயோ டயர்டாக இருக்கே, தூக்கமாக வருதே, ஆனால் என்ன பண்ணுறது, இந்த ட்ரெஸ்ஸு வேறு கசன்னு அப்படின்னமும் சொல்லிட்டு நம்மகிட்டே அப்படியே நேராக வாஷ்ரூம் போயிட்டு
அப்படியே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே நேராக பெட்டில் தான் வந்து படுத்திருக்காரு. சும்மா என்ன சொல்கிறது, ரீல்ஸ் எல்லாம் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருப்பாங்களா அது மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட டீயோட காஸ்டியூமே என்ன சொல்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டே வந்து லேயோவர் மியூசிக் ஆல்பத்தில் வந்து ஒரு புஸ்கு புஸ்குன்னு ஒரு பிங்க் கலர் ஒரு டாப் மாதிரி போட்டிருப்பார்ல, அதுவும் அதே மாதிரி வோகோடைய கவர் பிக்சரில் வந்து ஒரு குட்டி ஷார்ட்ஸ் மாதிரி இருக்கும். அந்த ஷார்ட்ஸ் மாதிரி தான் வேர் பண்ணியிருக்காரு. அவரோட ட்ரெஸ்ஸிங் அது மாதிரி தான் இருக்குது. சரி வீட்டில் தானே இருக்கோம், யார் வர போகிறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேர் பண்ணியிருக்காரு. நான் வந்து இதை வந்து டிஸ்ப்ளே பண்ணுறேன், கொஞ்சம் பாருங்கடா. இந்நேரத்துக்கு ஷோ ஆகிருக்கும். இப்போது டே தான். சரி, ஐயோ போர் அடிக்குது, ஏதாவது சமைச்சு சாப்பிடுவோமா? சமைக்கிறதா நம்மளுக்கா? ஆகாதே, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கோம். இப்போ காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு தானே கேட்குது. நம்ம டே தான். யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு ஓடி போய் பார்த்தா பார்க்குறாரு. பட் யாருன்னு தெரில. சரி ஓப்பன் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணால் நம்ம ஜங்குக் தான் நிற்கிறாரு. ஏய் நீ என்னடா பண்ணுறீங்க? இங்கே பாரு செல்லும், மாமாவை போய் டா போட்டு பேசலாமா? அப்படி தாண்டா பேசுவேன். சரி உன் இஷ்டம். என்ன அத்தை இல்லையா? ஆமாம் அத்தை, ஆமாம் அம்மா இல்லை. உனக்கு எப்படி தெரியும்? உங்கள் அம்மா தான் எங்கள் வீட்டில் இருக்காங்களே. உங்கள் வீட்டில் இருக்காங்கன்னா உங்கள் வீட்டுக்கு போடா, எதுக்குடா என் வீட்டுக்கு வந்துடுறக்கா? என்ன சொல்லும், நம்ம வீடை போய் உன் வீடு என் வீடுன்னு பிரித்து பேசுகிற. சரி எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லு. எதுக்கு சொல்லும், மாமா மேலே கோவமாகவே இருக்கேன், நான் பாவம் கிடையாதான். இங்கே பாரு, ஏதாவது 2 நாளைக்கு முன்னாடி வந்தேல, ஏதாவது சொன்னியாடா? கொஞ்சமாவது பார்க்கணும், வந்து பார்த்துட்டு போகணுன்னு இருந்துச்சா? நான் தான் வந்து பார்த்தேனே. என்னது? நான் தான் வந்து பார்த்தேன், நீ தான் தூங்கிட்டு இருந்தே, நான் என்ன பண்ணுறது? இப்போ ஜங்குக்கு அப்படியே என்ன சொல்கிறது, டோரை லாக் பண்ணிட்டு இங்கே வா நான் சொல்கிறேன் எப்படின்னு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நம்மகிட்டே தான் எப்படி அப்படின்ற மாதிரி கேட்கும். இப்போது கிச்சனுக்கு தான் கூட்டிகிட்டு போய் அந்த ஸ்லாப் இருக்கும்ல, அந்த கவுண்டர் டாப், அது மேலே உட்கார வச்சு அந்த ராமன் தான் குக் பண்ணிக்கிட்டே சொல்லியிருக்காரு. நான் தான் பார்த்தேன், 2 நாளும் பார்த்துட்டு தான் போகிறேன், உனக்கு தான் காலேஜ் இருந்துச்சு. சரி எதுக்கு பேபி பாவம் ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் டெய்லியும் வந்து பார்த்துட்டு போவேன். எப்படா பார்த்த? நீ தான் தினமும் தூங்குற, ஆனால் காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது பிளாங்கெட்டோட ஃபுல் கவரில் இருக்க. இப்போ அப்படி சொன்னதும் நம்மகிட்டே தான் அப்படியே என்ன சொல்கிறது, கையை வச்சு அவரோட செஸ்ட் ஏரியா ஃபுல்லாக மறைச்சிக்கும். எதுக்கு நான் ஒன்றும் பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். என்னென்னு கொஞ்சம் கிளியராக சொல்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லும். தினமும் தூங்குறியே, ஜன்னலை க்ளோஸ் பண்ணுறியா? பால்கனி வழியாக எகிரி குதிச்சியாடா? எப்படி சொல்லும், கரெக்டாக சொல்கிற. வேறு என்னடா பண்ண? நான் பார்ப்பேன் டெய்லியும், நீ நல்லா தூங்குவ. எப்பட்றா என்னை அப்படி கொள்கிற? நான் 2 நிமிஷம் நின்று பார்ப்பேன், அதுக்கப்புறம் எனக்கே டெம்ட் ஆயிரும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே 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 வந்து பிளாங்கெட்டை புற்றி விட்டு கிளம்பிடுவேன். எப்பா என்னடா இப்போ அது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படி டேயோட லெக்ஸுக்கு நடுவில் வந்து நின்று பேசிகிட்டு இருக்கோம். இங்கே பாரு, என்ன இங்கே பாரு, பார்த்துட்டு தானே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். தலைவன் ஃபுல் ஃபார்மில் இருக்கான். சரி தள்ளிப்போ, எனக்கு பசிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதுக்கு தானே நான் கொஞ்சம் சமைக்கிறேன். Do you want to eat the ramen with me அப்படின்ற மாதிரி கேட்கும். I'll eat it alone, okay, just move அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே தான் மொக்க பண்ணி விட்டு அப்படியே கீழே இறங்கிறாரு. டே எனக்கு ஒரு டவுட்ரா. என்னன்னு சொல்லு. இல்லை எனக்கு எப்பயுமே வீட்டில் இருக்கும்போது இப்படி தான் ட்ரெஸ் போடுவியா, இல்லை நான் வரேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்படி போட்டிருக்கியா? ஏன், நான் எப்பயுமே இப்படி தானே போடுவேன். இல்லை ஷார்ட்ஸு உனக்குன்னு, இந்த ட்ரெஸ்ஸு அப்படியே உனக்குன்னு எடுத்து தச்சா மாதிரி இருக்குடா. தச்சா மாதிரி இருக்கும். எனக்கு பசிக்குது, எப்போ தான் சமைச்சு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ அப்படியே தானே 2 பேரும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம டே அப்போ சாட்டுக்கு சாப்பிட்டுட்ருக்கு பிள்ளை. ஆனால் நம்ம ஜங்குக்கு ஃபுல் ஃபோக்கஸு, தலைவன் அப்படியே டே வச்சுக்கணுவாங்க பார்த்துக்கிட்டே இருக்கான். இப்போ டே தான். ஆமாம் எப்படி நீ காலேஜுக்கு வந்த? நான் தான் மாமா கிட்டே கேட்டேன், இது மாதிரி டேவை பார்த்தேன், ரொம்ப நாளாச்சு, அவன் வேறு இவனில் ரொம்ப கோவத்தில் இருக்கான், பாவம் அப்புறம் பேபி ஏங்கி போயிடும், அதனால தான் ப்ரொஃபஸர் வேலைக்காக உன்னை தேடி ஓடி பறந்து வந்துட்டேன். அது என்னடா ஓடி பறந்து வந்துட்டேன்? அதெல்லாம் மாமனுக்கு அப்படி தான் டெல்லாக் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சரி சரி சரி, இந்தா சாப்பிட்டேன், அப்படியே கழுவி வச்சுட்டு பார்ப்போம். அடே
நீ தாண்டா இந்த வேலையெல்லாம் பார்க்கணும், நான் என்னைய பார்க்க வைக்கிறேன். எனக்காக செய்ய மாட்டியா ஜங்குக்? ஜங்குக்கா அப்படின்ற மாதிரி கூப்பிடுவோம். நம்ம ஜங்குக்கு தான் செய்கிறேன், செஞ்சு தொலைகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே போய் பாத்திரம் கழுவிட்டு இருக்காரு. போட்டே தான் என்ன நினச்சாருன்னு தெரியல. நம்ம ஜங்குக்கு பேக் ஹக் பண்ணிவிட்டு, ஜங்குக்கா என்னடா கோவம்லாம் தெரிஞ்சிருச்சா என்ன? ஆ அதெல்லாம் இல்லையே, நான் சும்மா அதை கட்டி பிடிச்சேன். அச்சோ அப்படியா, அப்படித்தான் போ அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போது ஜங்குக் தான் அப்படியே திரும்பி பார்க்கவும் நம்ம டே தான் அப்படியே கட்டி பிடிச்சிட்ருக்கோம். ஆக்சுவலி நான் தான் இப்படி கட்டி பிடிச்சிருக்கணும், நீ தான் பாத்திரம் வளர்க்கணும். ஏன் ஜங்குக் டாப் வைப்ஸாக இருக்கா? ஏய் நான் தாண்ட டாப்பு அப்படின்ற மாதிரி அழுத்தி சொல்லுவோம். ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம டேக்கு தான் அப்படியே ஃபுல் வாய்ஸ் உள்ளே போயிடுது. இப்போ டே தான் சரி நீ பாத்திரம் கழுவிட்டு அப்படியே வீட்டை விட்டு அப்படியே போயிடு, நான் போய் தூங்குறேன், எனக்கு தூக்கம் வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே போவோம். நம்ம ஜங்கு தான் பிடிச்சி இழுத்துட்டு, கஷ்டப்பட்டு உனக்காக எங்கள் வீட்டில் ரீசன் சொல்லிவிட்டு உங்கள் அம்மாவை அங்கே அமுச்சு விட்டுட்டு கஷ்டப்பட்டு உனக்காக வந்தா நீ என்னன்னா வீட்டை விட்டு வெளியே போவாமல? வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு என்ன இன்னைக்கு? ஒன்றும் இல்லை, இன்றைக்கி நான் உன் கூட தான் தூங்க போகிறேன், உன் கூட தான் தூங்குவேன். இங்கே பாருடா, ஒழுங்கு மரியாதையாக கழுவி வச்சோமா, டாட்டா சொன்னோமா, குட் பை கிஸ் கொடுத்தோமா, போனோமான்னு இருக்கணும். அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் ஏதாவது பண்ணணும்னு நினச்ச? அப்படி தான் நினப்பேன். என்ன பண்ணுவ? ஏன்டே பயமாக இருக்கா என்ன? சொல்லு. பயமா எனக்கா? இல்லையே, என்ன பண்ணுவ? பண்ணி பார்க்கலாமா? இங்கே பாரு, நீ பேசுகிறதே சரியில்லை, ஒழுங்கு மரியாதை ஓடிடு. என்னட்டே டயலாகை மாற்றிட்டியா? மாற்றிட்டேன், போதுமா போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓடவும் கரெக்டாக ஓடி போய் டோரை க்ளோஸ் பண்ணலான்னு போகவும் நம்ம ஜங்குக்கு வந்து பிடிச்சிடுறாரு. பிடிச்சிட்டு ஓப்பன் பண்ணவும் நம்மகிட்டே தான் அப்படியே கீழே போய் விழுகிற மாதிரி போக, என்னட்டே உனக்கு கொஞ்சம் கூட ஸ்ட்ரென்த்தே இல்லை. இதுக்கு கூட ஸ்ட்ரென்த் இல்லைன்னா அப்புறம் எப்படி? அதுக்கெல்லாம் எனக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும். எங்கே வரேன்னு தெரியுது, ஒழுங்கு மாதிரி தான் போடா. என்னட்டே மாமனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு எதுவுமே கொடுக்காம போன்னு விரட்டலாமா? இங்கே பாரு, அப்புறம் நான் அடிச்சு போடுவேன், நீ அடித்தாலும் பிடிச்சாலும் என்கிட்ட தாண்டி வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தான் அப்படி கிட்ட வரும். பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? 2 வருஷம் ஆச்சுடி. கடைசி எப்போ பார்த்தது, நீ எப்போ கொடுத்தது? இங்கே பாரு, நீ தான் போன, அப்ராட் போகிறேன், அவளை பார்க்க போகிறேன், இவளை பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு போனேன். இங்கே பாருடா, நான் என் ஸ்டடீஸ்க்காக தான் போனேன், உனக்காக தான் இப்போ ரிட்டர்ன் வந்திருக்கேன். இல்லைன்னா நான் நினச்சிட்டு அங்கேயே ஒரு பிரியாவோ இல்லை தன்யாவோ பார்த்துட்டு இருக்கலாம்ல. போ, உனக்கெலாம் அந்த பிரியா தன்யா தான் செட் ஆகும், நான்லாம் செட் ஆக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். எனக்கு அந்த பிரியா தன்யாலாம் வேணாம், எனக்கு இந்த டேயாங் தான் வேணும். அதுவும் கிம் டேயாங் கிடையாது, ஜான் டேயாங். இங்கே பாரு, பார்த்துட்டு தாண்டா இருக்கேன், பார்க்க மட்டும்தாண்டா என்னை விட்டுற, ஒன்றுமே பண்ண விட மாட்டேடா. அதான் தெரியுதுல்ல, போ அப்படி நம்ம சொல்லிட்டு நம்மகிட்டே தான் அப்படியே போய் பெட்டில் போய் படுத்துக்கிட்டேன். இங்கே பாருட்டேன், நான் எதுவுமே செய்ய மாட்டேன். நீ எதுவுமே செய்ய மாட்டேன், நான் அதை நம்பணும். நம்பி தான் ஆகணும். எதுவுமே செய்ய மாட்டேன்னு தான் சொல்லுவேன், ஆனால் எல்லாம் செய்கிறது நீயாக தான் இருப்பேன். ஐயோ மாமனை பற்றி எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கேடி. இப்போ ஜங்குக் தாண்டா வந்து டேயோட பெட்டில் வந்து படுக்கும். இப்போது டே தான் அப்படியே டே ஜங்குக்கோட செஸ் மேலே படுக்கலான்னு போகும்போது நம்ம ஜங்குக் தான் விட மாட்டுறாரு. அவர் வந்து டேயோட செஸ்ட்டில் மொத்தமாக அவரோட ஃபுல் வெயிட்டு டே மேலே போட்டு படுத்துருக்கோம். டே என்னடா பண்ணுற? நீ ரொம்ப வெயிட்டாக இருக்கடா. மிச்சம் என்னடி இதுக்கே தாங்க மாட்டுற, அப்புறம் எப்படி அதுக்கெல்லாம் தாங்குவ? டீ அது எப்படி அங்கே சுற்றி இங்கே சுற்றி கரெக்டாக அதுக்கு வந்து நிற்கிறேன். நான் ஏதாவது பண்ணேனா? நான் ஜஸ்ட் தூங்க தானே செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சரி போய் தூங்கி தொலை அப்படி நம்ம சொல்லிட்டு தான் இப்போ அப்படியே தான் ஜங்குக்கு தான் டேயோட செஸ்ட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இப்போது அவ்வளோதான்டா. இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நடுவில் வந்து என்னாச்சுன்னு எனக்கே தெரில. மொத்தமாக நான் ஸ்டார்டிங் எப்படி ஆரம்பிச்சோன்னு எண்டிங் கொண்டு வந்து உருப்படியாக முடிக்கலைன்றது எனக்கு நல்லா புரிஞ்சுது. பட் இதை விட உங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக இன்னும் நான் வந்து நிறைய சுட 2 ஒன் ஷாட்ஸ் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் புதுசாக.
இப்படி புத்தம் புதுசாக நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் நான் ஏதாவது ரொம்ப மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தா, இது மாதிரி நான் சிரிச்சுக்கிட்டே பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. பிகாஸ் என்ன சொல்கிறது, இவங்க டாபிக் ஜங்குக் டேக்குக்குனாலே அப்படியே என்ன சொல்கிறது, மூச்சு ஃபுல்லாக பல்லாயிருது. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? ஸோ ஓகேடா, உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது நான் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தேன் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஐஜி லிங்க் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ரெக்வஸ்ட் வீடியோ இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் வந்து ரெடி பண்ணி தரேன். அப்புறம் வேறு ஏதாவது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கடா. ஸோ நான் போக வேண்டிய டைம் வந்து விட்டது. ஸோ லவ் யூ காய்ஸ், டேக் கேர், டாட்டா.